ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்லாக்ஸ். நீங்கள் நான் பார்க்க போகிற வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெங்காய பக்கோடா வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெங்காய பக்கோடா பண்ணுறதுக்குன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். காரத்துக்காக தான் பச்சை மிளகாயையும் மிளகாய்த்தூளையும் பார்த்து சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும்னா. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து எல்லா பக்கம் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதனால் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறது. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. எல்லா பக்கம் மாவு காரம்லாம் படுற மாதிரி. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவெல்லாம் செட் ஆகிட்டு நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு. இது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த ஒரு கையில் பிடிக்கிற பதத்துக்கு வச்சுக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, ரொம்ப சேர்த்தா அது ரொம்ப கொலன்னு போயிடும். பக்கோடாக்கு வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நான் மாவு பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், ரொம்ப கொலன்னு இல்லை, கரெக்டாக அந்த வெங்காயத்தில் ஒட்டுற அளவுக்கு இருக்குது மாவு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து சின்னதாக எடுத்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். வெங்காயமும் மாவும் கொஞ்சமாக தான் இருக்கணும். அதிக மாவு இருந்தால் அது பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் பக்கோடா உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா சிம்மு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, வெங்காயம் சீக்கிரமாக கருகிடும். ஸோ மாடரேட் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. நமக்கு நல்லா பக்கோடா கலரும் கிடச்சிருச்சு. பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நமக்கு சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நமக்கு பார்க்கும்போது சூப்பரான கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வெங்காய பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பேக்கரியில் வாங்குற மாதிரியே நமக்கு வந்திருக்கு. நல்லா மொறு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.